குக்டு தமிழ் நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளோட சேனல்ல நம்ம பார்க்க போற ரெசிபி ரொம்பவே சிம்பிளான, ஈஸியான, இன்ஸ்டன்டா செய்யக்கூடிய சிக்கன் குருமா ரெசிபி. இதை செய்யறதுக்கு என்னென்ன பண்ணணும்னு வாங்க பார்த்துடலாம். முதல்ல ஒரு பேன்ல 1 டேபிள் ஸ்பூன் கடலை எண்ணெய், 3 ஏலக்காய், 1 டீஸ்பூன் சோம்பு, 4 பச்சை மிளகாய், 10 முந்திரி, 1 டேபிள் ஸ்பூன் கசகசா போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறமா 1/4 கப்பு துருவன தேங்காய் போட்டு 1 நிமிஷம் வதக்கிடுங்க. இதை எடுத்து நல்லா பேஸ்டா அரைச்சு எடுத்துக்கோங்க. அடுத்ததா ஒரு கடாயில 3 டேபிள் ஸ்பூன் கடலை எண்ணெய் ஊத்தி 1 இன்ச் பட்டை, 1 இன்ச் கல்பசி, 1 டீஸ்பூன் சோம்பு, 20 கருவேப்பிலை, 2 கப்பு வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 2 டீஸ்பூன் தனியா தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் உப்பு, 2 கப்பு தக்காளி போட்டு நல்லா ஒரு 3 நிமிஷம் வதக்கிடுங்க. 1/2 கிலோ சிக்கனை சேர்த்துட்டு ஹை ஃப்ளேம்ல வச்சு 2 நிமிஷம் வதக்கிட்டு 2 கப்பு தண்ணி ஊத்தி நல்லா இத கொதிக்க விடுங்க. மூடி போட்டு 15 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்ல கொதிக்க விட்டுருங்க. இப்போ நாம அரைச்சு வச்சிருக்க அந்த பேஸ்ட இதுல சேர்த்துருங்க. 5 நிமிஷம் அதை நல்லா கிளறிட்டே இருங்க. இப்போ நாம அரைச்சு வச்சிருக்க அந்த பேஸ்ட இதுல சேர்த்துருங்க. 5 நிமிஷம் அதை நல்லா கிளறிட்டே இருங்க. அவ்வளவுதாங்க, சூப்பரான சிம்பிளான சிக்கன் குருமா ரெடி. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க.